இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ இருதய நோய் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஓவரால் பல ரேசஸ் இருக்குது. அதில் இந்தியர்களுக்கு அண்ட் சவுத் ஏஷியன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிகேட் முன்னாடியே இருதய நோய் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரிங்களா? ஸோ நம்ம இளம் வயதில் இருதய நோய் வர வாய்ப்புகள் ஜென்ரலாக இந்தியர்களுக்கு ஜாஸ்தி. இதுக்கு ஒரு ஜெனட்டிக் காரணம் இருக்குது. இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை தவிர நம்ம நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்தியாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு விஷயங்க சாப்பாடுங்க. வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிடாதீங்க. சுகர்ஸ், ரொம்ப ப்ராசஸ்ட் அனிமல் ஃபுட்ஸ், ஆயிலி ஸ்டஃப் இதை முடிஞ்ச அளவுக்கு தவறுங்க. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 30 to 45 நிமிஷம் தினமும் முடியலன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 5 நாட்கள் மாடரேட் ஆக்டிவிட்டி. நம்ம எல்லாரும் போய்ட்டு அப்படி ஜிம்மில் க்ரேஸியாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்ல, பட் அட்லீஸ்ட் மாடரேட் ஆக்டிவிட்டி, ஒரு பிரிஸ்க் வாக்கிங்கோ அந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க. 3வது விஷயம் தூக்கம். இதை பற்றி நம்ம ரொம்ப ஜென்ரலாக அதை தூக்கத்தை ஒரு பெரிய விஷயமாக மதிக்கிறது இல்லை. எஸ்பெஷலி யங்கர், சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் தூங்குறதுலாம் இதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி கிடையாது. தூக்கம் நம்ம பாடிக்கு ஆக்சுவலாக ஒரு இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் திங். நம்ம தூங்கினா நம்ம பாடியில் அப்போ தான் ரிப்பேர் ஆகும். நிறைய விஷயங்கள் பிரெயின் இதாகும். இட் மேக்ஸ் யூர் நம்ம ஓவரால் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் அந்த டயத்தில் குறையும். தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரம் ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்கெடியூலில் தூங்க பாருங்கள். நோ அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தம் அடிக்காதுங்க, நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, புகை பிடித்தல், ஆல்கஹால் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு. ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸ்மோக்கிங், வேப்பிங், ஆல்கஹால் அப்சல்யூட்லி அவாய்ட் பண்ணுங்க. நவ் இதை தவிர ஃபியூ அதர் திங்ஸ். ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் இருக்குது, இல்லைன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்க, ஜாபில் ஸ்ட்ரெஸ்ஸு, வேறு எதுவுமே இல்லை, டென்ஷன், அதனால தான் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புரிதல் நமக்கு முக்கியம். நம்ம முக்கியமான என்ன காரியம் பண்ணாலும் ஓரளவுக்கு அதில் ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது ஓவராலாக எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதை நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ யாருக்கோ உயிர் போயிடலன்னா ஓகே, புட் திங்ஸ் இன் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது இதனால ஒரு 10 வருஷத்தில் எவ்வளோ கான்சிக்வன்ஸ் இருக்குங்கிற விஷயத்தை யோசிங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம பாடி நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறது கற்றுக்க வேண்டியது நம்ம கடமை. நான் இதை தவிர சோஷியல் கனெக்ஷன்ஸ், நான் சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் பற்றி சொல்லலை. ஐ எம் டாக்கிங் அபவுட் நமக்கு மீனிங்ஃபுல்லாக ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கணுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இது ஆக்சுவலாக ஹார்ட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். ஃபைனலாக எஸ்பெஷலி இந்தியாவில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம டாக்டர்கிட்ட ஜென்ரலாக போகிறதில்ல. ஏன்னா நல்லாயிருக்கும், இப்போ நம்ம போனால் நோயாளி ஆக்கிடுவாங்க, நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு போய் இப்போ டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன். சரிங்களா? இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகணும்னு நான் சொல்லலை. ஸோ வாங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்த்துருவோம், ஒரு நியூரோ சர்ஜன் பார்ப்போம், ஒரு ஆங்காலஜிஸ்ட் பார்ப்போம், அந்த மாதிரி இல்லை. எல்லாருக்கும் பழைய மாதிரி ஒரு எம்டி ஜெனரல் மெடிசனோ, ஹாவ் அ குட் ப்ரைமரி டாக்டர். உங்களை ஓவராலாக உங்கள் பாடி பார்த்துக்கிறதுக்கு ஒரு டாக்டர் அவசியம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கருவியோ, ஒரு வாட்சோ, ஒரு உங்கள் காரோ, 2 வீலரோ ஏதோ ஒன்று நம்ம அப்பப்போ போய் சர்வீஸ் பண்ணிட்டு வரீங்க, போய் செக் பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் சரியாக இருக்கா, பிரேக் சரியாக இருக்குதா, ஆயில் பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் உங்கள் உடம்பும் ஒரு அற்புதமான கருவி. அதை நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஏன்னா ஒரு உடம்பு தான் இருக்குது. ரைட்டா? இது ஏன் பர்டிகுலர்லி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் உடம்பு எனக்கு தெரியாதா, நல்லா தானே இருக்கேன், போய் டாக்டர்கிட்ட போனால் தான் சொல்லுவார் அப்படின்னு ஒரு நமக்கே ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்குது. அது ஏன் தவறுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருதய நோய் எடுத்துப்போமே, ஆமா, ஹார்ட் டாக்டர், ரைட்? இருதய நோய்க்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சரி நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய நல்ல பழக்கம் பற்றி சொன்னோம். ஸோ அது பண்ணாதது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அதுக்கான சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் கூட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, ஹை கொலஸ்ட்ரால். இது உங்கள் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா யூஸ்வலி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் பல நேரத்தில் நமக்கு சிம்டம்ஸே இருக்காது. சரிங்களா? ரொம்ப ரேராக தான் சர்க்கரை வியாதி, இல்லைன்னா பிளட் ப்ரெஷர், எஸ்பெஷலி கொலஸ்ட்ரால், யூ டோன்ட் நோ. எதாவது பிளட் டெஸ்ட் இருக்கணும், இல்லைன்னா உங்கள் ஒரு பிளட் ப்ரெஷர் கஃப் வச்சுட்டு பார்ப்பாங்க அவங்க பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு பிளட் சுகர் எவ்வளோ இருக்குங்கிறதையும் ஒரு பிளட் டெஸ்ட்டில் பார்ப்பாங்க. சிம்பிளான விஷயம் இது. உங்கள் ஜென்ரல் டாக்டர் பண்ண முடியும்.
இது உங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போவே இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு திங்குங்க இது 3க்குமே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் 3 மாதத்துக்கு இதான் ரெக்கமெண்டேஷன் ஆக்சுவலாக. உங்களுக்கு ரத்த கொதிப்பு ஃபஸ்ட்டு ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா இல்லை கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கூடுதலாக இருக்குன்னா முதல்ல உங்கள் டாக்டர் சொல்ல போகிறது வெயிட் லாஸு, எக்ஸசைஸு, ஒழுங்காக சாப்பிடுங்க. அண்ட் அதே மாதிரி தூக்கம் சரியாக இல்லைன்னா ஒழுங்காக தூங்குங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க, எக்ஸசிவ் ஆல்கஹால் இதெல்லாம் தான் சொல்ல போகிறாங்க, ரைட்டா? ஸோ நமக்கு ஏர்லி ஆன் தெரிஞ்சிச்சுன்னா வரமுன் காப்போம் அந்த மாதிரி. ஸோ ஏர்லியாக நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ரிவெண்ட் பண்ணுற வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே மாதிரி தள்ளி போட முடியும். ஸோ ப்ளீஸ் இதை அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்தந்த ஏஜ்க்கு அப்ராப்ரியேட்டாக ஸ்க்ரீனிங் இருக்குது. ஸோ ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ உங்கள் மற்ற மெடிக்கல் கண்டிஷன்ஸை பொறுத்து எவ்வளோ அடிக்கடி வரணுமோ அந்த மாதிரி போய் பாருங்கள். இந்த மாதிரி ஃபியூ திங்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இருதய நோய் வர வாய்ப்புகளை நல்லாவே குறைக்கலாம். இருதய நோய் மட்டும் இல்லை, மற்ற பல மெடிக்கல் கண்டிஷன்ஸ் தேவையில்லாமல் அதுக்கப்புறம் பெரிய விஷயமாயிட்டு அதை போய் நம்ம டீல் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை.